السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني. اللهم علمني تأويل كتابك وفقهني في دينك. اللهم اجعلني من العلماء الصالحين الفاهمين الواعين لدينك والناشرين له والداعين إليه آمين. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த வகுப்பிலே அருள் புரிய வேண்டும். அல்லாஹு தஆலா முஃமின்கள் முஸ்லிம்கள் அனைவருக்கும் பாவ மன்னிப்பு தர வேண்டும். அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்று அதை பிற மக்களுக்கு கற்பித்த, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தங்களது வாழ்நாளை தியாகம் செய்த, அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைத்த, அல்லாஹுடைய மார்க்கத்தை பரப்பிய மார்க்க அறிஞர்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக, அவர்களுடைய பணிகளை சேவைகளை ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹுடைய அடியார்களுக்கும் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கும் உதவி செய்த, அல்லாஹுடைய மார்க்கத்தை பரப்பிய மன்னர்கள், இஸ்லாமிய அரசர்கள், செல்வந்தர்கள், இன்னும் அல்லாஹுடைய பாதையிலே தங்களுடைய உயிராலும் பொருளாலும் போர் புரிந்த முஜாஹிதுகள் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்தருள்வானாக. அவர்களிடமிருந்து அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக அல்லாஹ்விற்காக செய்த நல்ல அமல்களை தியாகங்களை ஏற்று அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுடைய இந்த தீனை நம்முடைய வாழ்க்கையில் நிலைநிறுத்துவானாக. அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்பதையும் பரப்புவதையும், அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைப்பதையும் குறிக்கோளாக கொண்டு லட்சியமாக கொண்டு வாழக்கூடிய நல்ல முஃமின்களில் முஸ்லிம்களில் அல்லாஹுடைய நல்லடியார்களில் என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மதிப்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல் குர்ஆனுடைய விரிவுரையை நாம் படித்து வருகிறோம். சூரத்துல் லைலுடைய 17வது அமர்விலே நாம் இருக்கின்றோம். இந்த சூரா அல் லைல் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகள், பாடங்கள் என்னென்ன என்பதைத்தான் இந்த இறுதி அமர்வுகளிலே நாம் பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 120 படிப்பினைகளை, பாடங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்று 121வது படிப்பினையிலிருந்து நாம் பார்ப்போம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியதை போன்று ஒவ்வொரு முறை வகுப்புக்கு வரும்பொழுதும் இந்த சூறாவை பல முறை ஓதிவிட்டு அதனுடைய பொருளை படித்துவிட்டு நீங்கள் வந்திருப்பீர்கள் என்று ஆதரவு வைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் நேற்று படித்த அந்த வசனங்களிலே ஃபஅன்தர்துக்கும் நாரன் தலல்லா, ஃபஅன்தர்துக்கும் நாரன் தலல்லா லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கல்லதி கذب வதவல்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களிலே எச்சரிக்கை செய்கிறான். ஃபஅன்தர்துக்கும், நான் உங்களை எச்சரிக்கிறேன். எதை பற்றி? நாரன், ஒரு நரக நெருப்பை பற்றி. அந்த நரக நெருப்பு எத்தகையது? தலல்லா, என்றென்றும் ஜுவாலை விட்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நரக நெருப்பாகும். அது மற்ற நெருப்புகள் எல்லாம் ஒரு நேரத்தில் எரியும், அப்புறம் அணைவதை நோக்கி அது திரும்ப ஆரம்பித்து விடும். ஆனால் நரக நெருப்பை பொறுத்த வரைக்கும் அது மேலும் மேலும் ஜுவாலை விட்டு அதனுடைய நெருப்பும் அதனுடைய உஷ்ணமும் அதிகரித்து கொண்டே இருக்கும். லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கல்லதி கذب வதவல்லா. அந்த நரக நெருப்பிலே நுழைந்து பொசுங்குவான் யார் என்றால் துர்பாக்கியவான். லா யஸ்லாஹா வந்து நஃபியா வரும், அப்புறம் ஹஸ்ர் வரும். லா யஸ்லாஹா, அதிலே, ஹா என்பது அதிலே நுழைந்து எரிய மாட்டான். இல்லல் அஷ்கா, துர்ப்பாக்கியவானை தவிர, கெட்டவனை தவிர, மிகப்பெரிய தீயவனை தவிர. அவன் யார்? அல்லதி கذب வதவல்லா, அவன் பொய்ப்பித்தான் இன்னும் புறக்கணித்தான். இப்போ இன்ஷா அல்லாஹ் இன்று நம்ம பார்க்கக்கூடிய அந்த படிப்பினைகள் பெரும்பாலும் இந்த வசனங்களை சுற்றியே இருக்கும். நல்லா கவனிங்க. فأنذرتكم نارا تلظى لا يصلاها إلا الأشقى الذي
கذب وتولى. அல்லாஹ் தஆலா ஜுவாலை விட்டு எரியக்கூடிய நரகத்தை குறித்து அவனுடைய அடியார்களை எச்சரிக்கை செய்கிறான். அந்த நரகத்தில் யார் செல்வார்கள்? அல் அஷ்கா, மிகப்பெரிய துர்ப்பாக்கியவான், மிகப்பெரிய கெட்டவன் அந்த நரகத்திலே செல்வான். அவனுடைய குணம் என்ன? அவன் இந்த உலகத்திலே வாழும்போது என்ன செய்தான்? அல்லதி கذب, அவன் பொய்ப்பித்தான். பொய்ப்பிக்கிறதையே அவனுடைய தொழிலாக வேலையாக வைத்திருந்தான். வத்தவல்லா, புறக்கணிப்பதே அவனுடைய வேலையாக இருந்தது. பொய்ப்பித்தான், புறக்கணித்தான். கவனிங்க இப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த கருத்துக்களை பொருளுடைய வசனங்களுடைய இந்த பொருள்களை ஓரளவுக்கு நீங்கள் மனசில் உங்களுடைய சிந்தனையில் நீங்கள் உறுதியாக தரிப்படுத்தி வைத்திருந்தீர்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடிய படிப்பினைகளை எங்கெங்கே எந்தெந்த வசனத்தோடு பொருத்தணுமோ அது உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இலகுவாக இருக்கும். கவனிங்க 121வது படிப்பினை. அகிலங்களின் பேரரசனும் அதிபதியுமாகிய அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கும் தண்டனை கூடம்தான் ஜஹன்னமாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில ஒரு பெரிய சிறைச்சாலையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த சிறைச்சாலைக்கு பேரு தான் நார், நரக நெருப்பு, ஜஹன்னம். அது அந்த நரகம் என்பது நெருப்பால் கட்டப்பட்ட சிறைக்கூடமாகும். அந்த நரகத்தினுடைய டோட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த நரகம் முழுக்க முழுக்க நெருப்பால் சுட்டெரிக்கக்கூடிய, தோள்களை பொசுக்கக்கூடிய, அதனுடைய அனலே உள்ளங்களை பொசுக்கிவிடக்கூடிய, தோள்களை உருக வைத்து விடக்கூடிய கடினமான உஷ்ணம் உள்ள நெருப்பால் செய்யப்பட்டது தான் அந்த நரகம். அது போக அதுக்குள்ளார பல வகையான தண்டனைகள் இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஃபஅன்தர்துக்கும் நாரன் தலல்லா. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் யாரு குற்றம் செய்தார்களோ, அல்லாஹ்விடத்தில் குற்றம் என்பது என்ன? முதலாவதாக அல்லாஹுடைய மார்க்கத்தை பொய்ப்பித்தல், அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பொய்ப்பித்தல், அல்லாஹுடைய நபிக்கு கட்டுப்படாமல் புறக்கணித்து செல்லுதல், அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு கட்டுப்படாமல் மார்க்கத்தை விட்டு விலகி செல்வது. சரிங்களா? அது போக மற்ற குற்றங்கள் இருக்கு. அடிப்படை பேசிக் குற்றம் என்ன? பேசிக் குற்றம் இந்த ரெண்டும் தான். அல்லாஹுடைய அத்தாட்சிகளை, வசனங்களை, வேத வசனங்களை பொய்ப்பித்தல், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கீழ்ப்படியாமல் புறக்கணித்து விலகி செல்லுதல். சரியா? கவனிங்க, அகிலங்களின் பேரரசனும் அதிபதியுமாகிய அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தண்டனை கூடம்தான் ஜஹன்னமாகும். நரகம் என்பது நெருப்பால் கட்டப்பட்ட சிறைக்கூடமாகும். இப்போ உலகத்தினுடைய சிறைக்கூடங்கள், அதில் அந்த தண்டனைகள் கொடுக்கும் போது தான் மனிதனுக்கு வலி இருக்கும். அடிக்கும் பொழுது அல்லது வேற ஏதாவது தொந்தரவுகள் செய்யும் பொழுது அந்த சிறைச்சாலையினுடைய காவலாளிகள் மூலமாக அவ்வப்போது ஏதாவது பனிஷ்மெண்ட், அடியோ வேற ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த கைதிக்கு வலிக்கும், சிரமமாக இருக்கும். அதற்கு பிறகு அந்த வலியை கொஞ்ச நேரம் உணர்வார். அதுக்கு பிறகு அவருக்கு மருந்து போடப்படும் அல்லது வேற ஏதாவது அவர் மற்ற வேலைகளில், தூக்கத்திலேயோ அசதியிலேயோ அவர் கழித்து அந்த நேரத்தை போக்கிடுவார். ஆனால் நரகம் அப்படி கிடையாதுங்க. நரகம் அப்படி கிடையாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஏன் அப்படின்னு சொன்னால், மொத்த நரகமே நெருப்பால் இருக்கும் பொழுது அந்த நெருப்புல இவன் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது முதல் அடிப்படை பேசிக் அதாபு, அதாவது பேசிக்கான பனிஷ்மெண்ட்டே இப்படி என்றால், அது போக மலக்குகளுடைய அடி, வெண்ணி தண்ணியை தூக்கி தலைமையில ஊத்துறது, சப்பாத்தி கள்ளி மரம் முள் மரத்தை வாயில வச்சு திணிக்கிறது, வாயை பொளந்து வாயில நரகவாசிகளுடைய கொதிக்க வைக்கப்பட்ட சீல் சலத்தை தூக்கி ஊத்துறது, அப்புறம் நெருப்பு பழுக்க காய்ச்சப்பட்ட கம்பிகளை கொண்டு கண்களிலும் காதுகளிலும் பொசுக்கிறது. இதெல்லாம் எதுக்கு மேல? இந்த நெருப்புக்கு மேல. அப்ப எப்படிப்பட்ட வேதனையா இருக்கும், புரியுதா? அதனாலதான் நரகத்தை பற்றி நம்ம அதிகமா பேசணும், அதிகமா படிக்கணும். குர்ஆன்ல அவ்வளவு இருக்கு நரகத்தை பற்றி. ஒரு 50 வசனங்களை நரகத்தை பற்றி உண்டான வசனங்களை எழுதுங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? அல்லாஹுமே சிர், அல்லாஹுமே சிர். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையினுடைய ஆரம்பத்தில், தொழுகையினுடைய இறுதியில், தொழுகைக்குள்ளார தொழுது முடித்த உடனே எத்தனை தடவை கண்ணை மூடுனா, கண்ணை திறந்தா, சாப்பிட்டா, எந்திரிச்சா, உட்கார்ந்தா, படுத்தா,
இப்படி எல்லா நேரங்களிலும் யா அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கொள் என்று அல்லாஹ்விடத்திலே கெஞ்சினார்கள் என்றால் அப்போ அந்த நரகத்துடைய அதாபு எவ்வளவு மோசமான அதாபாக இருக்கும். அல்லாஹ் தஆலா இங்கே பாருங்க, அவன் சொல்றான், டேய் ஃபஅன்தர்துக்கும், நான் எச்சரிக்கை செய்கிறேன், நான் எச்சரிக்கை செய்து விட்டேன். என்ன அர்த்தம்? நான் உனக்கு எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறேன். நாரன் தலல்லா, அப்போ படைத்த ரப்பு ஒரு தண்டனையை குறித்து, ஒரு நெருப்பை குறித்து எச்சரிக்கிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு தண்டனையாக, நெருப்பாக இருக்கும். கவனிங்க, அகிலங்களின் பேரரசனும் அதிபதியுமாகிய அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தண்டனை கூடம் தான் ஜஹன்னமாகும். நரகம் என்பது நெருப்பால் கட்டப்பட்ட சிறை கூடமாகும். 122வது படிப்பினை, நரகத்தை குறித்து அதை படைத்த அல்லாஹ் எச்சரிக்கிறான் என்றால், நரகத்தை குறித்து அதை படைத்த அல்லாஹ் எச்சரிக்கிறான் என்றால் அது எத்தகைய கடுமையாக இருக்கும். மனிதர்களில் யாரும் அதை இந்த உலகத்தில் கற்பனை செய்து பார்க்க முடியாது. 123வது படிப்பினை, நரகத்தின் நெருப்பு அணையாது. ஃபஅன்தர்துக்கும் நாரன் தலல்லா, நரகத்தின் நெருப்பு அணையாது, அதன் ஜுவாலை அடங்காது, அதன் வெப்பம் குறையாது, அதன் சூடு தோலையும் உடலையும் சதையையும் பொசுக்கி உள்ளத்தை தொட்டுவிடும். நாருல்லாஹில் மூகதா அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா இன்னஹா அலைஹிம் முஸதா ஃபீ அமதின் முமத்ததா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நெருப்பை பற்றி எப்படி சொல்றான்? சூரா அல் ஹுமஸால, வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா யஹ்ஸபு அன்ன மாலஹு அக்லதா கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா ஃபில் ஹுதமா வமா அத்ராக மல் ஹுதமா நாருல்லாஹில் மூகதா. நாருல்லாஹில் மூகதா, அந்த நரக நெருப்பு அல்லாஹ் மூட்டிய நெருப்பாகும். அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா, அது அதாவது நரகவாசி ரொம்ப பெரிய உடல் உடையவனாக இருப்பான். அதாவது அந்த நரகத்துடைய நெருப்பு இருக்குது, இந்த மனுஷனை அதில் போட்ட உடனேயே அவனுடைய கல்பு, அவனுடைய இதயம், உள்ளத்தில் இருக்கக்கூடிய, உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை பார்ட்ஸுகளும் பற்றி கொண்டு எரிய ஆரம்பிச்சு உருக ஆரம்பித்து விடும் என்றால் அப்புறம் உடல் சத தோலை பற்றி என்ன சொல்றது? அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹும்ம வக்கினா அதாபன்னார், அல்லாஹும்ம வக்கினா அதாபன்னார். கவனிங்க, திரும்ப படிக்கிற, நரகத்தின் நெருப்பு அணையாது. நரகவாசிகளுடைய சீல் சலங்கள் எல்லாம் ஓடும், கண்ணீர் எல்லாம் ஓடும், அணைந்து போயிடுமா? அதெல்லாம் அணையாது. நரகத்தின் நெருப்பு அணையாது, அதன் ஜுவாலை அடங்காது, அதன் வெப்பம் குறையாது, அதன் சூடு தோலையும் உடலையும் சதையையும் பொசுக்கி உள்ளத்தை தொட்டுவிடும். கவனிங்க, 124வது படிப்பின, உலகத்தின் முதல் நாளிலிருந்து, நல்ல கவனிங்க, இது ஒரு புரிகிறதுக்காக வேண்டி ஒரு சின்ன விளக்கம். அல்லாஹ்வுடைய நெருப்புக்கு நம்ம உதாரணம் சொல்ல முடியாது. ஹதீஸில் குரானில் வந்திருக்கக்கூடிய அந்த வாக்கியங்களை வைத்து நம்ம புரியறதுக்காக வேண்டி உள்ள ஒரு சின்ன ஒரு தஃஹீம், புரிய வைத்தல் தான் இது. உலகத்தின் முதல் நாளிலிருந்து இறுதி நாள் வரை உள்ள உலக நெருப்புகள் அனைத்தையும், அதாவது எல்லா மனிதர்களும் சேர்ந்து நெருப்பு மூட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உலகத்தினுடைய ஃபர்ஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் உலகத்தின் எல்லா வகையான நெருப்புகளும், கேஸ் நெருப்பு, பெட்ரோல் நெருப்பு, தாரை நெருப்பாக்குறது, மரங்களை நெருப்பாக்குறது, இப்படி எல்லா வகையான நெருப்புகளையும் ஒரு இடத்துல ஒன்று சேர்த்துருங்க. உலகத்தின் முதல் நாளிலிருந்து உலக இறுதி நாள் வரை உள்ள உலக நெருப்புகள் அனைத்தும், அதுவும் எப்படி? உலகத்தின் எல்லா வகையான நெருப்புகளும் ஒன்று திரட்டப்பட்டாலும் அது நரகத்திற்கு ஒப்பாகிவிட முடியாது. நரகம் இதை விட பயங்கரமானது. நரகம் அது அனைத்தையும் விட பயங்கரமானதாகவும் கடுமையானதாகவும் கொடுமையானதாகவும் வலிமிக்கதாகவும் இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் தஆலா ஃபஅன்தர்துக்கும் நாரன் தலல்லா, அதில் நம்ம இதெல்லாம் புரியணும். சாதாரணமாக அல்லாஹு தஆலா நாளைக்கு மறுமையில் ஒரு நெருப்பை வைத்திருக்கிறான் என்றால் அப்போ அந்த நெருப்பு எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும். இங்கே 125வது படிப்பின, நரகம் அது ஒவ்வொரு நாளும் உஷ்ணத்தால் கூடிக்கொண்டே இருக்கும். தலல்லா, சரியா?
அதனுடைய ஜுவாலைகள் அடங்காது, அதனுடைய உஷ்ணம் குறையாது, அதனுடைய அந்த வெப்பம் ஒருபோதும் தணியாது. நரகம் அது ஒவ்வொரு நாளும் உஷ்ணத்தால் கூடிக்கொண்டே இருக்கும். நரகம் அதனுடைய ஒவ்வொரு நாளும் உஷ்ணத்தால் கூடிக்கொண்டே இருக்கும். ஒரு நெருப்பை பற்றி அல்லாஹ் அவன் இறக்கிய அத்தனை வேதங்களிலும் எச்சரிக்கிறான் என்றால் அவனது தூதர்கள் அனைவரும் அந்த நெருப்பை குறித்து எச்சரிக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான். யாரு? அல்லாஹு தஆலா கட்டளையிட்டிருக்கிறான் என்றால் அந்த நரக நெருப்பு எப்படி இருக்கும் என்பதை நாம் கற்பனை செய்ய முடியுமா? அதன் சிறு துளியை ஒரு நொடிக்கு கூட தாங்க மனிதனுக்கு சக்தி உண்டோ? நரகத்தினுடைய ஒரு சின்ன துளி, நெருப்பினுடைய ஒரு சின்ன நெருப்பு, தீப்பெட்டி பற்ற வைக்கிறீங்க அல்லது அடுப்பு பற்ற வைக்கிறீங்க, ஒரு சின்ன நெருப்பு துளி, புரியுதா? சில நேரங்களில் கையில் பட்ட மாதிரியே தெரியாது, கொஞ்சம் நேரம் கழிச்சு வலிக்கும். இந்த மாதிரி நரகத்தினுடைய அந்த துளி இருக்குது, அதை ஒரு நொடிக்கு கூட மனிதனால் தாங்க முடியாது. அதன் சிறு துளியை ஒரு நொடி கூட தாங்க மனிதனுக்கு சக்தி உண்டோ? அல் குர்ஆனில் 145 இடங்கள் நரகத்தை பற்றி அல்லாஹ் தஆலா எத்தனை இடங்கள் எச்சரிக்கை செய்றான்? டைரக்டா 145 இடங்கள். அல்லாஹ் அக்பர். நரகத்தை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கிறான். நபிமொழிகளோ பல ஆயிரங்கள் இருக்கும். இப்படி எச்சரிக்கப்பட்ட ஒன்றை பற்றி மனிதன் அலட்சியமாக இருப்பது அவனது அறியாமையையும் அற்பத்தையும் காட்டுகிறது. எவ்வளவு கேவலமான மனுஷன் இந்த மனுஷன், புரியுதா? இவ்வளவு அல்லாஹு தஆலா நரகத்தை குறித்து எச்சரிக்கை செய்து கூட புத்தி இவனுக்கு வராம இருக்குதே. அல்லாஹ் பாதுகாப்பானா, அல்லாஹ் பாதுகாப்பானா. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். அப்போ நம்ம நஃப்ஸ் எவ்வளவு கெட்டு போயிருக்கு பாருங்க. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். யா அர்ஹமர் ராஹிமீன் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். அல் குர்ஆனில் 145 இடங்களில் நரகத்தை பற்றி அல்லாஹு தஆலா எச்சரிக்கிறான். நபிமொழிகளோ பல ஆயிரங்கள் இருக்கும். இப்படி எச்சரிக்கப்பட்ட ஒன்றை பற்றி மனிதன் அலட்சியமாக இருப்பது அவனது அறியாமையையும் அற்பத்தனத்தையும் காட்டுகிறது. கவனிங்க, அல்லாஹுவின் வாக்கையும் எச்சரிக்கையையும் நம்பிக்கை கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய வாக்கு, அதாவது சொர்க்கத்தை பற்றிய வாக்கு, எச்சரிக்கை, நரகத்தை பற்றிய எச்சரிக்கை, இவற்றை நம்பிக்கை கொண்டவர்கள் உண்மையில் நரகத்தின் பயத்தால் நடுநடுங்கி விடுவார்கள். சொர்க்கத்தை ஆசைப்படுறதை விட சொர்க்கத்தை ஆசைப்படணும், ஆனா வாழும் பொழுது நரகத்தை அதிகமாக பயப்படணும். மௌத்து நேரத்தில் சொர்க்கத்தை அதிகமாக ஆசைப்படணும். புரியுதா? உண்மையில் நரகத்தின் பயத்தால் நடுநடுங்கி விடுவார்கள். பாவங்களை விடுவது மட்டுமல்ல, கடமையான அமல்களை செய்வது மட்டுமல்ல, உபரியான எண்ணற்ற அமல்களை இரவிலும் பகலிலும் செய்வார்கள். எப்ப? நரகத்துடைய பயம் உண்மையில் உள்ளத்தில் வருமே ஆனால் அந்த மக்கள் என்ன செய்வார்கள்? ஃபர்துகளை மட்டும் நிறைவேற்ற மாட்டாங்க, பெரும் பாவங்களை மட்டும் விட்டு விலகி இருக்கிறது மட்டுமல்ல, உபரியான அமல்களை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். கடமை இரவிலும் பகலிலும். அதே போல கடமையான தர்மங்கள் போக உபரியான தர்மங்களை மனமு வந்து நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அந்த நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக வாரி வழங்கி கொண்டே இருப்பார்கள். இந்த மொத்த சூரா, இப்ப இந்த வசனத்தினுடைய கருத்து, அந்த தலைப்பு எல்லாம் எப்படி போய் சம்பந்தப்படுது பாருங்க. இந்த வசனத்தினுடைய முக்கியமான தலைப்பு என்ன? தர்மம் செய்யறதை பத்தி அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப அந்த தர்மம், அதே போல உபரியான அந்த கொடை கொடுப்பது, அது போன்ற நல்ல அமல்கள் செய்யறது, இது எல்லாம் எதோட சம்பந்தப்படுது? ஃபஅன்தர்துக்கும் நாரன் தலல்லா, அந்த நரகத்தின் மீது உண்டான பயம். நாளைக்கு மறுமையில போய் அல்லாஹ்விடத்துல நிற்கும் போது தப்பித்தவரை இந்த நரகத்துல மாட்டிக்கொள்ள கூடாதே என்ற அந்த அச்சம்தான் அவர்களை இப்பேற்பட்ட ஒரு கொடைவல்லலாக, ஈகை குணமுடையவர்களாக, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கும் வாரி வழங்கக்கூடியவர்களாக ஆக்கிவிட்டது. சூரா தஹர், சூரா இன்சான்ல நீங்க படிச்சிருப்பீங்க. அவர்கள் என்ன செய்வார்கள்? وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا إِنَّمَا نُطْعِمُكُمْ لِوَجْهِ اللَّهِ لَا نُرِيدُ مِنكُمْ جَزَاءً وَلَا شُكُورًا إِنَّا نَخَافُ مِن رَّبِّنَا عَبُوسًا قَمْطَرِيرًا فَوَقَاهُمُ اللَّهُ شَرَّ ذَلِكَ الْيَوْمِ وَلَقَّاهُمْ نَضْرَةً وَسُرُورًا وَجَزَاهُم بِمَا صَبَرُوا جَنَّةً وَحَرِيرًا. அதாவது முதல்ல மஹ்ஷருடைய கஷ்டத்தை நினைச்சு பார்ப்பாங்களாம். யாரு? இந்த தங்களுடைய செல்வங்களை தர்மம் செய்து பார்க்கக்கூடியவங்க மஹ்ஷர்ல நிற்கக்கூடிய கஷ்டத்தை நினைச்சு பார்ப்பாங்க. அதுவே அவ்வளவு பெருசு, அவ்வளவு அதாபுன்னு சொன்னா அதுக்கு பிறகு உள்ள நரகத்தை பற்றி என்ன சொல்றது? அல்லாஹ் சொல்றான்,
அவர்கள் எதையெல்லாம் பயந்தார்களோ அதிலிருந்து அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு சொர்க்கத்தில் அந்த சொர்க்கத்திலே பட்டாடைகளை அவர்கள் சாய்ந்திருப்பதற்கான கட்டில்களை எல்லாம் அல்லாஹ் கொடுத்து அவர்களை கௌரவிப்பான். புரியுதா? திரும்ப படிக்கிறேன், கவனிங்க. அதாவது அல்லாஹ்வின் வாக்கையும் எச்சரிக்கையையும் நம்பிக்கை கொண்டவர்கள் உண்மையில் நரகத்தின் பயத்தால் நடுநடுங்கி விடுவார்கள். பாவங்களை விடுவது மட்டுமல்ல, கடமையான அமல்களை செய்வது மட்டுமல்ல, உபரியான எண்ணற்ற அமல்களை இரவிலும் பகலிலும் செய்வார்கள். குர்ஆன் ஓதுவாங்க, திக்ர் செய்வாங்க, இஸ்திக்ஃபார் செய்வாங்க, யாருக்காவது உதவி செய்வாங்க. அது போக அல்லாஹ் தனக்கு கொடுத்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். தேவை உள்ளவர்களை தேடிக்கொண்டே இருப்பார்கள். கடமையான தர்மங்கள் போக உபரியான தர்மங்களை மனமுவந்து நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக வழங்கி கொண்டே இருப்பார்கள். நரகத்தின் பயம் ஒரு முஃமினை அவன் இந்த உலகத்தில் கவனிங்க, நரகத்தின் பயம் ஒரு முஃமினை அவன் இந்த உலக சுகங்களில் அற்ப இன்பங்களில் மூழ்கி விடுவதிலிருந்து பாதுகாக்கும். நரகத்துடைய பயம்தான் நம்மை என்ன செய்கிறது? இந்த உலக இன்பங்கள்ல மூழ்கி விடாம, உலக சுகங்கள் அப்படியே நம்மை தொலைத்து விடாமல் பாதுகாக்கிறது. நரகத்தின் பயம் நபிமார்களின் குணமாகும், நல்லோரின் அடையாளமும் ஆகும். நரகத்தின் பயம் ஈமானின் ஒரு பகுதியாகும். நரகத்தை பயப்படாதவன் ஒருபோதும் ஈமானின் உண்மை நிலையை, ஈமானின் உச்சத்தை எட்ட முடியாது. அல்லாஹுவின் வல்லமையையும் அவனது பேராற்றலையும் நம்பிக்கை கொள்வதின் ஒரு பகுதிதான் நரகத்தின் மீது ஈமான் கொள்வது. நரகம் அல்லாஹுவின் கோபமும் அவனது தண்டனையும் ஆகும். அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. கவனிங்க, 126வது படிப்பின. அல் அஷ்கா லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா ஃபஅன்தர்துக்கும் நாரன் தலல்லா லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா. கவனிங்க, அல் அஷ்கா யாரு? அல் அஷ்கா துர்பாக்கியவான், ரொம்ப கெட்டவன், ரொம்ப தீயவன். இந்த அல் அஷ்கா இவன் தான் நரகத்தில் நுழைவான் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறானே. அந்த அஷ்கா யார்? அந்த துர்பாக்கியவன் யார்? அவர்களின் தன்மை என்ன? நரகத்தில் நுழையும் மனிதனை அல்லாஹ் அஷ்கா என்று வர்ணிக்கிறான், அதாவது துர்பாக்கியவன். நரகத்தில் நுழைகிறவனை அல்லாஹ் எப்படி சொல்றான்? அவன் தான் கெட்டு போனவன், அவன் தான் பாக்கியம் இழந்தவன். துர்பாக்கியவான் என்றால் தரித்திரம் பிடிச்சவன் என்றால் யாரு? நரகத்திற்கு சென்றவன் தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்ல. இதை பத்தி கொஞ்சம் சிந்திப்போம், கவனிங்க. ஆம், நர்பாக்கியம் என்பது ஓரளவுக்கு அந்த எழுதியிருக்கிறது கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கும். தேவைப்படக்கூடிய இடங்கள்ல நம்ம கொஞ்சம் அதிகப்படியாக இன்ஷா அல்லாஹ் சில விளக்கங்களை பார்ப்போம். படிங்க, ஏன்னா நிறைய இருக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் இப்போ எழுதியிருக்கிற வரைக்கும் இந்த அமர்வில் முடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். சரி, அப்ப நரகத்தில் போகக்கூடிய அந்த மனிதனை அல்லாஹு தஆலா அல் அஷ்கா துர்பாக்கியவான், ரொம்ப கெட்டவன் சொல்றான். அதாவது தரித்திரியம் பிடிச்சவன், நம்ம தமிழ்ல சொல்றோம்ல, அவன் தரித்திரியம் பிடிச்சவன்டான்னு சொல்லிட்டு. அந்த தரித்திரியம்னா என்ன, துர்பாக்கியம்னா என்ன? நர்பாக்கியம். இப்ப ரெண்டுத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம், அப்பதான் புரியும். ஒன்றை நல்ல தெளிவா புரிகிறதா இருந்தா அதனுடைய ஆப்போசிட், அதுக்கு எதிர்ப்பதத்தை நம்ம புரியணும். இப்போ வறுமை, அதுக்கு ஆப்போசிட் செல்வம். இப்போ வறுமையை நல்லா புரியணும், செல்வத்தை நல்லா புரியணும், அதுக்கு ஆப்போசிட்டை புரியணும். அதே போலதான் இன்பம், துன்பம், சுகம், துக்கம் எல்லாம் ஆப்போசிட்டை வச்சு அல்லாஹு தஆலா நமக்கு புரிய வைக்கிறான். அல் அஷ்யாஉ துஅரஃபு பிஅضدادஹா, பொருட்கள் அதற்கு எதிர்மறையான பொருட்களை கொண்டு அறியப்படும். நல்ல தெளிவா விளங்கிக்கிறது. கவனிங்க, இப்ப விஷயத்துக்கு வரும். பொதுவா மக்களுடைய மென்டாலிட்டி என்ன? துன்யா தான் பெரும்பாலும் மக்களுக்கு மண்டையில இந்த துன்யா தான் இருக்கும். அதாவது நாளுக்கு நாள், நிமிஷத்துக்கு நிமிஷம் இந்த துன்யாவை பறிகொடுத்து விட்டு, அல்லது இந்த துன்யாவுக்காக கொல்லப்பட்டு, அல்லது துன்யாவுக்காக திடீர் மரணம் சம்பவித்து இந்த துன்யாவை விட்டு பிரிந்து போகக்கூடிய மனிதர்களை நம்ம பார்த்து கொண்டே இருந்தாலும் நம்மில் யாருக்காவது துன்யா மேல ஆசை குறையுதா? சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய மூதாதைகள் இறந்ததை பார்த்தோம், அப்ப நாமும் இறப்போம் என்ற மனசுல உறுதி வருதா? நம்முடைய மூதாதைகள் சேர்த்து வைத்த செல்வத்திலிருந்து அவர்கள் திடீரென மரணித்து அந்த செல்வத்தை விட்டு ஓடிவிட்டார்களே, போய்விட்டார்களே, அவர்களை புதைக்குழியில போய் நம்ம அடக்கம் பண்ணி மூடி நல்லா மொழிவிட்டு வந்துட்டோமே, அதே போலதானே நமக்கு நடக்கும். இப்படி ஏதாவது புத்தி, அறிவு, சூடு, சொரணை ஏதாவது நமக்கு வருதா? உடனே மறந்துடும். புரியுதா? இப்ப நல்லா கவனிங்க. ஆக நர்பாக்கியம் என்பது உலகத்தில் செல்வமும்
வசதியும் மனம் விரும்பிய வாழ்க்கையும் அமைவது அல்ல. நல்ல கவனிங்க, நர்பாக்கியம் என்பது உலகத்தில் செல்வம், வசதி, மனம் விரும்பிய லக்ஸுரி லைஃப், கம்ஃபர்ட் லைஃப், புரியுதா? உலக அதே போல இது நர்பாக்கியம் அல்ல. கேள்வி கேட்பீங்க, அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு இதுல பதில் வரும், புரியுதா? பொறுமையா கவனிங்க, இல்லைன்னா ஒரு வார்த்தைக்கு உங்களுக்கு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். மொத்தமா படிச்சாதான் உங்களுக்கு புரியும். உலகத்தில் நோய் நொடி, வறுமை, துன்பம், நெருக்கடி, பிரச்சனை என எதுவுமே ஷகாவத், துர்பாக்கியம் இல்லை. இப்ப காசால மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதாபு படுறாங்க. இஸ்ரேல் ரொம்ப ஜாலியா இருக்கான், சந்தோஷமா இருக்கிறான். அமெரிக்காக்கார முஸ்லீம்களை அடிக்கிறவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். அப்ப முஸ்லீம்கள்லாம் துர்பாக்கியத்துல, மூமின்கள் எல்லாம் துர்பாக்கியத்துல, அல்லாவுக்கு சுஜூது செய்யக்கூடிய மக்கள்லாம் தரித்திரியத்துல, அவர்களை அதாபு செய்யக்கூடிய அந்த மேற்கத்தியர்களும் அவர்களுடைய அரசர்களும் அவர்களுடைய மந்திரிகளும் அவர்களுடைய மக்களும் அதே போல இந்த யகூதிகளும் நசராணிகளும் இவங்கெல்லாம் நர்பாக்கியத்துல சந்தோஷத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தமா? விஷயத்தை பாருங்க, மறுமையில் தான் நர்பாக்கியம் என்பதும் துர்பாக்கியம் என்பதும் இருக்கிறது. தர்த்திரியம் எங்க இருக்கு? உண்மையான தர்த்திரியம் மறுமையில் இருக்கிறது. சொர்க்கம் கிடைப்பதுதான் நர்பாக்கியம். அல்லாஹ் அக்பர். புரியுதா? எதுங்க நர்பாக்கியம்? சொர்க்கம் ஒருத்தனுக்கு கிடைக்க வேண்டும், நரகத்தில் நுழைவதுதான் துர்பாக்கியம். இப்ப புரிஞ்சுக்குங்க, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டார்களோ அவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. அப்ப அவங்க தான் நர்பாக்கியசாலி. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்களை, மூமின்களை, முஸ்லிம்களை வேதனை செய்தார்களோ, இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத்தி ثم لم يتوبوا فلهم عذاب جهنم ولهم عذاب الحريق. படிக்கணும், வசனங்களை படிக்கணும், மண்டையில ஞாபகம் வச்சிருக்கணும், புரியுதா? ஒரே குப்பையா துன்யாவையா மனசுல மண்டையில வச்சிருக்க கூடாது. அல்லாஹ் தஆலா அந்த அஸ்ஹாபுல் உஹ்துத், அந்த அகழ்ல கொல்லப்பட்ட மூமின்களை கொலை செய்தவர்களை எப்படி சொல்றான்? இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத்தி ثم لم يتوبوا فلهم عذاب جهنم ولهم عذاب الحريق இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ذلك الفوز الكبير. அல்லாஹ் அக்பர். எது நர்பாக்கியங்கறான்? சொர்க்கத்துக்கு போறது. அது யாருக்கு கிடைக்கும்? ஈமானோ அமல சாலிஹும் இருந்தா. புரியுதா? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹும்ம நஸ்அலுகல் ஜன்னah வ நஊது பிக மினன் நார். கவனிங்க, மறுமையில் தான் நர்பாக்கியம் என்பதும் துர்பாக்கியம் என்பதும் இருக்கிறது. சொர்க்கம் கிடைப்பது நர்பாக்கியமாகும், நரகத்தில் நுழைவது துர்பாக்கியமாகும். ஆக யார் இந்த உலக வாழ்க்கையில் மறுமையில் சொர்க்கவாசியாக ஆகுவதற்குரிய பாதையில் செல்வார், இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாரு? மறுமைக்கு போனால் அங்க சொர்க்கவாசி என்று அல்லாஹ் அழைப்பான் அல்லவா, அந்த பாதையில, எந்த பாதையில சென்று அல்லாஹ் அழைப்பான சொர்க்கவாசி என்று அந்த பாதையில துனியால அவர் போய் கொண்டிருக்கிறார். புரியுதா? அவர் தான் நர்பாக்கியசாலி ஆவார். அதாவது வெகு விரைவில் அவர் நர்பாக்கியத்தை அடைய போகிறார். புரியுதா? சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மா ரலியல்லாஹு அன்ஹு அடியா அடி, அடியா அடி, அதாபா அதாபு, சாட்டையால அடி. அதே போல மணல்களில் படுக்க வைக்கப்பட்டு கடுமையான பாறைகள் அவர்கள் மீது சுமத்தப்பட்டு சுடு மணல்ல இழுத்து கொண்டு போகப்படுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு, யாசிரின் குடும்பமே பொறுமையாக இருங்கள், சகித்து கொள்ளுங்கள், சொர்க்கம் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. புரியுதா? அப்ப நீங்க துர்பாக்கியவாளி அல்ல, உங்களை அதாபு படுத்துறானுவலா இல்லையா இந்த காஃபிருங்க, அவர்கள் தான் துர்பாக்கியவான்கள், கெட்டவர்கள், அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவர்கள். உங்களுக்கு சொர்க்கம் இருக்கு, அதுதான் நம்ம புரியணும். புரியுதா? கவனிங்க, திரும்ப படிக்கிறேன். அதாவது யார் இந்த உலக வாழ்க்கையில் மறுமையில் சொர்க்கவாசியாக ஆகுவதற்குரிய பாதையில் செல்வாரோ அவர் நர்பாக்கியசாலி ஆவார். அதாவது வெகு விரைவில் அவர் நர்பாக்கியத்தை அடைய போகிறார். மேலும் அவர் சொர்க்கத்தில் நுழைந்து வர்ணித்து முடிக்க முடியாத இன்பங்களை அனுபவிக்க போகிறார். தனது ரப்புடைய சமூகத்தில் இருக்க போகிறார். அல்லாஹ் அக்பர். புரியுதா? தனது ரப்பை கண்களால் பார்க்க போகிறார். இதுதான் நர்பாக்கியம். இதற்கு மேல் ஒரு நர்பாக்கியம் இல்லை. இதற்கு மேல் வேறு என்ன பாக்கியம் வேண்டும்? ஒரு மூமினுக்கு சொர்க்கம் கிடைக்கிறதை விட வேற என்னங்க தேவை? ரஹ்மத் யுத்கிலு மன் யஷாஉ ஃபீ ரஹ்மதிஹி வல் ஸாலிமீன அஅத்த லஹும் அஸாபன் அலீமா. அல்லாஹ் அக்பர்.
படிங்க. சொர்க்கம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். புரியுதா? கவனிங்க. இதற்கு மேல் ஒரு நற்பாக்கியம் இல்லை. இதற்கு மேல் வேறு என்ன பாக்கியம் வேண்டும்? அவரின் இவ்வுலக வாழ்க்கையில் அவர் அனுபவித்த சிரமங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் என அனைத்தையும் அவர் மறந்து மகிழ்ச்சியிலும் பேரின்பத்திலும் மட்டிட முடியாத உடல் சுகத்திலும் ஆன்ம சுகத்திலும் அவர் நிரந்தரமாக நிலைத்து விடுவார். ஒருத்தர் வாழ்நாளெல்லாம் நோய் நொடியில் இருந்தார். கண்ணு தெரியாதவங்களை நினைச்சு பாருங்க, காது கேட்காதவங்களை நினைச்சு பாருங்க. அதே போல உடலுடைய நோயில, கேன்சர்ல, அதே போல கொடிய நோய்கள்ல இறந்து போனவங்களை நினைச்சு பாருங்க, அல்லது உடல் எல்லாம் காயப்பட்டவர்களை நினைச்சு பாருங்க. இப்படி எப்பேற்பட்ட அதாவது துன்பங்கள் எல்லாம் இந்த உலகத்திலேயே இருக்குது. இதையெல்லாம் ஒருத்தர் அனுபவித்திருந்தாலும் ஒன்ஸ் அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னா முடிஞ்சு, ஹலாஸ், எல்லாத்தையும் மறந்துடுவார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. புரியுதா? அது சம்பந்தமா சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் இருக்கு, இன்ஷா அல்லாஹ் பின்னாடி சொல்றேன். அவரின் இவ்வுலக வாழ்க்கையில் அவர் அனுபவித்த சிரமங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் என அனைத்தையும் அவர் மறந்து மகிழ்ச்சியிலும் பேரின்பத்திலும் மட்டிட முடியாத உடல் சுகத்திலும் ஆன்ம சுகத்திலும், ரெண்டுமே, உடலுக்கும் சுகம், கல்புக்கு ரூஹுக்கு அதுக்கும் சுகம், அவர் நிரந்தரமாக திளைத்து விடுவார். நல்லோரின் தோழமையிலே இருப்பார். பரிசுத்தமான மனைவிமார்களின் பாசத்தில் போட்டியின்றி பொறாமையின்றி என்றும் கொஞ்சி குலாவிக்கொண்டு பட்டு மெத்தைகளில் மெல்லிய விரிப்புகளில் சாய்ந்து படுத்தவராக சஞ்சரித்துக் கொண்டிருப்பார். அவரை சுற்றி முத்துக்களை போன்ற மின்னும் சிறுவர்கள் எந்நேரமும் பணிவிடைக்காக காத்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் எங்கு திரும்பினாலும் வானவர்கள் அவர்களுக்கு முகமன் கூறி வாழ்த்தி அவர்களின் மகிழ்ச்சிக்கு மேல் மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். மலக்குமார்கள் நமக்கு சலாம் சொல்றதுனா எப்பேற்பட்ட பூரிப்பா இருக்கும். அவங்கள பார்க்கும் பொழுது அந்த மலக்குகள் எவ்வளவு அழகா இருப்பாங்க. 100 படைக்கப்பட்ட மலக்கு. ஆனா விசேஷம் என்ன தெரியுமா? சொர்க்கவாசி அந்த மலக்கை விட அழகாயிருவாங்க. சொர்க்கவாசி அந்த மலக்குகளை விட ரொம்ப சௌந்தரியமாக, அழகாக, ரொம்ப பெரிய கவர்ச்சியாக இருப்பார்கள். ஆக இதுதான் நற்பாக்கியம். இதற்கு மேல் ஒரு நற்பாக்கியம் இல்லவே இல்லை. இதை தவிர வேறு எதுவும் நற்பாக்கியம் இல்லை. மறுமையில் யாருக்கு இது கிடைத்ததோ அவர் நற்பாக்கியம் பெற்றுவிட்டார். ஆகவே மறுமையில் சொர்க்கவாசியாக சொர்க்கத்தில் நுழைய இருக்கும் மூமின்கள் தான் இந்த உலகத்தில் நற்பாக்கியவான். அவன் எந்த நிலையில் இருந்தாலும் சரியே. புரியுதுங்களா? அடுத்து, யாருக்கு சொர்க்கம் கிடைக்கவில்லையோ, யாருக்கு இப்பேற்பட்ட சொர்க்க பாக்கியம் கிடைக்கவில்லையோ அவர்தான் உண்மையான, நிரந்தரமான, மோசமான துர்ப்பாக்கியவான். தர்த்திரியம் பிடிச்சவன் அவன் தான் உண்மையான தர்த்திரியம், நிரந்தரமான தர்த்திரியம், மோசமான தர்த்திரியம் இவன் தான். யாரு? யாருக்கு சொர்க்கம் கிடைக்கவில்லையோ. ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ் வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். புரியுதா? சொர்க்கத்துல போறதுதான் பெரும் பாக்கியம், நரகத்துல போறதுதான் ரொம்ப பெரிய கெட்ட நசீபு. கவனிங்க, திரும்ப பாருங்க. இப்ப திரும்ப கொண்டு வந்துருங்க. அப்ப நம்ம என்ன செஞ்சோம்? அஷ்காவை புரியறதுக்கு சயீத், அஸ்ஸாத், நர்பாக்கியசாலி யாருங்கிறத பார்த்தோம். இப்ப திரும்ப அந்த அஷ்கா, கெட்டவனுக்கு போங்க. அந்த துர்பாக்கியவான் எப்படிப்பட்டவன், ஏன் அவன் கெட்டவன், துர்பாக்கியவான், ஏன் தரித்திரியம் பிடிச்சவன்? இப்ப பாருங்க. யார் மறுமையில் நரகத்தில் எரிய போகிறாரோ, யார் மறுமையில் நரகத்தில் எரிய போகிறாரோ அவர் இந்த உலகத்தில் எவ்வளவுதான் சுகபோகமான, இன்பமான, சொகுசான, ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவர் துர்ப்பாக்கியவான் ஆவார். ஏனெனில் அவர் இந்த இன்பங்களை விட்டு ஒரு நாள் பிரிய போகிறார். பிறகு வெகு விரைவில் மரணத்திற்கு பின்னர் அவர் நரக நெருப்பில் எரிய போகிறார். அதுவும் எப்படி? நிரந்தரமாக. அது மட்டுமா, இன்னும் அங்கு பல வகையான தண்டனைகளை அனுபவிக்க போகிறார். ஆகவே காஃபிர்கள் தான் துர்பாக்கியவான்கள் ஆவார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் ராஜாக்களாக வாழ்ந்தாலும் சரியே. புரியுதா? அப்ப அதுதான் லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா. ஏன் நரகத்துல போறவங்களுக்கு அஷ்கா என்று அல்லாஹ் பேர் வைக்கிறான்னு சொன்னா, அதுதான்டா ஷக்காவத்து, அதுதான் துர்பாக்கியம். அங்க போறவன் தான், அந்த நரகத்துக்கு போறவன் தான் துர்பாக்கியம். அவன் உலகத்துல ராஜாவா இருந்தா என்ன, கூஜாவா இருந்தா என்ன, அந்த நரகத்தை நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும்.
அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் வசனங்களை பொய்ப்பிப்பதும் அவற்றை நம்ப மறுப்பதும். இப்ப அந்த பாயிண்ட் அல்லதி கذب வத்தவல்ல அதுக்குள்ளார போவோம். அல்லாஹ்வின் வசனங்களை பொய்ப்பிப்பதும் அவற்றை நம்ப மறுப்பதும் ஒரு மனிதனை துர்பாக்கியவனாக, கெட்டவனாக, நசீபு கெட்டவனாக, தரித்திரியம் பிடித்தவனாக ஆக்கிவிடும். கவனிங்க 127வது படிப்பின நரகத்தில் நுழையும் ஒவ்வொருவனும் துர்பாக்கியவான் ஆவான். அவன் நிரந்தரமாக அங்கு தங்கினாலும் சரி அல்லது குறிப்பிட்ட காலம் தங்கினாலும் படிச்சோம். லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா அல்லதி கذب வத்தவல்லா. சரியா? இப்ப இந்த வசனத்தினுடைய நேரடி அர்த்தத்தின்படி பார்த்தா வெறும் காஃபிர் முஷ்ரிக்குகள் மட்டும்தான் நரகத்துக்குள்ளார போவாங்க. பெரும்பாவம் செய்தவர்கள் எல்லாம் நரகத்துக்கு போக மாட்டாங்க. ஒன்ஸ் களிமா சொல்லிட்டாலே அவங்க எல்லாம் முஸ்லிம்கள், அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கிற மாதிரி தான் இந்த வசனத்தினுடைய வெளிப்படையிலிருந்து விளங்குது. நம்ம தஃப்சீர்ல படிச்சோம். அப்படி தப்பா விளங்கி கொள்ள கூடாது. புரியுதுங்களா? நரகம் என்பது இவர்களுக்காக படைக்கப்பட்டிருந்தாலும் பாவம் செய்த ஒவ்வொருவர்களுக்கும் நரக தண்டனை உண்டு. ஏன்? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. ஷிர்க் அல்லாத பாவத்தை அவன் நாடியவருக்கு தான் அல்லாஹ் மன்னிப்பேன்னு சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? ஷிர்க் அல்லாத ஷிர்க் ஒருத்தர் செய்யவில்லை என்றால் அவர் முழுமையா உடனே சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. அவர் பெரும்பாவம் செய்திருந்தா அப்ப அங்க அவருக்கு பெரும்பாவம் செய்தவங்களும் நரகத்துக்கு போவாங்க, தண்டனை உண்டு என்பதை அறிஞர்கள் சொன்ன விளக்கத்திலிருந்து நம்ம விரிவா அந்த இடத்துல பார்த்தோம். கண்டிப்பா நீங்க எல்லாம் இன்ஷா அல்லாஹ் மறந்துருப்பீங்க, அல்லாஹ் நாடினாலே தவிர. புரியுதா? விஷயத்துக்கு வாங்க. சரி, அப்ப என்ன அர்த்தம்? ஒரு முஸ்லிம் கூட துர்பாக்கியவனாக ஆகலாம். எந்த அளவுக்குன்னு சொன்னா காஃபிர் அளவுக்கு கிடையாது. நரகத்துல போறான்ல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த உலகத்தில் அவன் பெரிய ராஜாவா இருந்து, சுகபோகமா இருந்து, மன்னனா இருந்து, அரசனா இருந்து என்ன பிரயோஜனம்? எப்ப பெரும்பாவம் செஞ்சிட்டானோ அவன் அந்த முழுமையான நர்பாக்கியத்தை இழந்து விட்டான். நரகத்துல போய் அதாபு பட்டு எவ்வளவு நாள் அதாபு படணுமோ, அல்லாஹு அக்பர், சாதாரண அதாபா இருக்குமா நினைச்சு பாருங்க. அதுக்கு பிறகு களைச்சி போய் சில நேரங்களில் நபிமார்களுடைய சிபாரிசில், வேற நல்லவங்களுடைய சிபாரிசில், கடைசியா ஒரு கூட்டம் இருக்கும், யாருமே அவங்களுக்கு சிபாரிசு செய்யறதுக்கு இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் சொல்லுவான், போயிட்டு போகுது, ஏதோ மூமின் ஆயிட்டா, முஸ்லீம் ஆயிட்டா, தௌஹீத் இருக்குது அவன்கிட்ட, ஷிர்க் இல்லை, சரி நான் அவனை என்னுடைய கருணையால் வெளியாக்குறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவர்களை வெளியாக்கி கறி கட்டையா போயிருப்பாங்க. அவங்கள போய் நஹருல் ஹயாத்தில் போட்டு அந்த உடம்புல உள்ள கருப்பு கரிஞ்சி போன உடம்பெல்லாம் அப்படியே அந்த கருமையெல்லாம் அப்படியே சுருங்கி சுருங்கி கடைசியில் கழுத்தில் வந்து ஒட்டிக்கும். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட நிலையில சொர்க்கத்துக்கு அனுப்பப்படும் பொழுது அவங்களுக்கு பேர் எப்படி இருக்கும்? ஜஹன்னமி, ஜஹன்னத் நரகத்திலிருந்து வந்தவங்கன்னு சொல்லி சொர்க்கவாசியில் அவங்களுக்கு பேர் சொல்லுவாங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் நமக்கு நரக தண்டனையிலிருந்து பாதுகாத்து அல்லாஹுடைய இலகுவான அந்த கேள்வி கணக்கோடு அல்லது விசாரணையே இல்லாமல் முதல் மக்களாக அந்த முதல் கூட்டத்தில் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அந்த முதல் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது பெற்றோரையும் சந்ததிகளையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். விஷயத்துக்கு வாங்க. கொஞ்சம் பொறுமையாகவும் கவனமாகவும் கேளுங்க. சட்டிப்பானையை உருட்டிக்கிட்டே கேட்காதீங்க, சரியா? நரகத்தில் நுழையும் ஒவ்வொருவனும் துர்பாக்கியவான் ஆவான். அவன் நிரந்தரமாக அங்கு தங்கினாலும் சரி அல்லது குறிப்பிட்ட காலம் தங்கினாலும் சரி. ஆகவே இங்கு காஃபிர், முஷ்ரிக், முனாஃபிக் என்று சொல்லப்படவில்லை. புரியுதா? மாறாக அல் அஷ்கா அல்லதி கذب வத்தவல்லா என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்ப இதன் பொருள் என்ன? எல்லா வகையான பெரும்பாவங்களையும் எடுத்துக்கொள்ளும், அல்லாஹ்விற்கு கீழ்ப்படியாமை அனைத்தையும் தனக்குள் உள்ளடக்கி கொள்ளும். இதனுடைய இறுதி நிலைதான் குஃப்ரும் ஷிர்க்கும் ஆகும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப இது ரொம்ப விசாலமானது. குஃப்ருன் தூன குஃப்ரின், பெரிய குஃப்ரு, சின்ன குஃப்ரு அப்படியே இருக்கு கடைசியில. புரியுதா? கவனிங்க 128வது படிப்பினை. கذب என்பது உள்ளத்தால் பொய்ப்பிப்பதையும், வத்தவல்லா என்பது உறுப்புகளால் அமல்களை விடுவதையும் குறிக்கும். அதாவது அல்லாஹ் கடமையாக்கிய அமல்களை செய்யாமல் விடுவதும் அல்லாஹ் தடுத்த பாவங்களை செய்வதும் புறக்கணிப்பதில் அடங்கும். புரியுதா? அப்ப இதுல யாரு மட்டும் வரமாட்டார்கள்? காஃபிர், முஷ்ரிக் மட்டும் வரமாட்டார்கள். அதுதான் நம்ம புரியணும். புரியுதா? லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் தடுத்த பாவங்களை செய்வதும் புறக்கணிப்பதில் அடங்கும். கவனிங்க, அதாவது அல்லாஹ் கடமையாக்கிய அமல்களை செய்யாமல் விடுவதும், அல்லாஹ் கடமையாக்கிய அமல்களை செய்யாமல் விடுவதும், அல்லாஹ் கடமையாக்கிய அமல்களை செய்யாமல் விடுவதும்
பாவங்களை செய்வதும் புறக்கணிப்பதில் அடங்கும். யார் முழுமையாக அல்லாஹ்விற்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கீழ்ப்படுகிறாரோ அவரே கذب வத்தவல்லா என்ற நிலையிலிருந்து முழுமையாக விலகுவார். புரியுதுங்களா? அப்ப யாரிடத்துல கம்ப்ளீட் சரண்டர், இதாஅத், கம்ப்ளீட் அந்த கட்டுப்பாடு இருக்கிறதோ அல்ஹம்துலில்லாஹ் அவர் டாப் லெவல். புரியுதா? அபூபக்கர் சித்திகை போல, உமரை போல, உஸ்மானை போல, அலியை போல ரலியல்லாஹு அன்ஹும். அதுக்கு பிறகு அப்படியே அந்த தரஜா குறைஞ்சிக்கிட்டே போகும். நம்ம எப்படி ஆசைப்படணும்? எங்கேயோ கடைசியில் ஒரு மூலையில உட்காந்தா போதுன்னு நினைப்பீங்களா நீங்க? துன்யாவில் அப்படி யாராவது நினைக்கிறீங்களா? இல்லையே. அப்ப ஆகிரத்திலேயும் நம்ம எப்படி நினைக்கணும்? யா அல்லாஹ், ஈமான்ல உயர்ந்த தர்ஜா எனக்கு கிடைக்கணும், யக்கீன்ல உயர்ந்த தர்ஜா எனக்கு கிடைக்கணும், அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் மாதிரி நான் அமல்கள்ல போகணும், அந்த மாதிரி நம்ம போட்டி போடணும். புரியுதுங்களா? நம்ம எப்படி துன்யானா பெரிய புத்திசாலி ஆயிடுறோம், மறுமை என்று வந்துவிட்டா சோம்பேறியில கடைஞ்செடுத்த சோம்பேறியா மாறிடுறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. 129வது படிப்பின, நரகத்தில் பல படித்தரங்கள் நரகவாசிகள் பல படித்தரத்தில் இருக்கிறார்கள். நரகவாசிகள் பல படித்தரத்தில் இருக்கிறார்கள். முனாஃபிக்குகள் அடித்தளத்தில் இருப்பார்கள். அது போக அல்லாஹ் எச்சரித்துள்ள எந்த ஒரு தண்டனையாக இருந்தாலும் அதுவும் அவர்களுக்கு கிடைக்கும். இப்ப இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப கடைசி தரஜால இருப்பாங்க, அதோட அந்த தண்டனை முடிஞ்சிருச்சா? இல்லங்க, அது அவர்களுக்கு ஸ்பெஷல், அது அவர்களுக்கு பர்மனன்ட் அட்ரஸ். அது போக அங்கங்க நரகத்துல இழுத்துட்டு போய் எங்கெங்க வச்சு சாத்தனமோ அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். புரியுதா? லா இலாஹ இல்லல்லாஹ். அது போக அல்லாஹ் எச்சரித்துள்ள எந்த ஒரு தண்டனையாக இருந்தாலும் அதுவும் அவர்களுக்கு கிடைக்கும். மேலும் ஷிர்க்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அது போக மற்றதை அல்லாஹ் தான் நாடியவருக்கு மன்னிப்பான் என்று சொல்வதிலிருந்து நரக தண்டனை காஃபிர்களுக்கு மட்டுமல்ல, முஷ்ரிக்குகளுக்கு மட்டுமல்ல, முனாஃபிக்குகளுக்கு மட்டுமல்ல, மற்ற பாவிகளுக்கும் உண்டு. அவர்கள் முஸ்லிம்களாக மூமின்களாக இருந்தாலும் சரியே என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. புரியுதா? அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுல என்ன ஒரு விசேஷம்? நன்மை மிகைத்து விட்டால் அல்லாஹ்வுடைய அருளால தப்பித்தான் மனுஷன். நன்மை மிகைத்து விட்டால், புரியுதுங்களா, தராசுல போடுவாங்க. கொஞ்சம் நன்மையுடைய தட்டு கணத்துட்டாலும் சரி, அல்லாஹ் விசாலமான கருணை உள்ளவன், சரி அல்லாஹு தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். ஆனா ஒன்று இருக்கு, ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களுக்கு அநியாயம் செஞ்சிருக்க கூடாது. அப்படி இருந்தா நீ உலகத்திலேயே பெரிய அவுலியாவா இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா கணக்கு தீர்க்காம உன்னை சொர்க்கத்திற்கு அனுப்ப மாட்டான். சில பேர் நினைச்சுக்கிட்டாங்க நம்ம தஹஜ்ஜத்து தொழுகிறோம், நம்ம உம்ராவுக்கு போறோம், நம்ம தப்பிச்சுக்கலான்னு சொல்லிட்டு வேலைக்கே ஆகாது. ஹுக்கூக்குல் இபாதுல மோசடி பண்ணவன் காபத்துல்லாக்குள்ளார போயே தொழுதாலும் சரி அவர்கள் தப்பிக்க முடியாது. புரியுதா? அதுக்குள்ள தண்டனையை அவர்கள் அங்கே சந்தித்தே ஆக வேண்டும். கவனிங்க 130வது படிப்பினை. இந்த உள்ளம், இது ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். அல்லதி கذب வத்தவல்லா. இப்ப இங்க வந்துடும் பொய்ப்பித்தல். அல்லதி கذب. கذب என்பது என்ன? தஸ்தீக், உண்மைப்படுத்துதல், நம்பிக்கை கொள்ளுதல், உண்மை என்று ஏற்றுக்கொள்ளுதல், ஒப்புக்கொள்ளுதல். உள்ளத்தால் ஒப்புக்கொள்ளணும், செயலால் செயல்படுத்தணும். அதுதான் தஸ்தீக், உண்மைப்படுத்துதல். இப்ப ஒரு பக்கம் பொய்ப்பிக்கிறது, அதாவது அல்லாஹ் ஒரு ரசூலும் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இதை நான் நம்ப மாட்டேன்னு சொல்லுது, அதான் கذب. இரண்டாவது என்ன? தவல்லா. உங்க பேச்சை நான் ஏன் கேட்கணும் என்று புறக்கணித்து போறது, உங்களுக்கு ஏன் நான் கீழ்படியணும் என்று அல்லாஹ்வையும் ரசூலையும் புறக்கணிக்கிறது, அவர்களுடைய கட்டளையை புறக்கணிக்கிறது. சரியா? சரி, அப்ப இது ரெண்டு குணம். அப்ப இதுக்கு ஆப்போசிட்ல ரெண்டு குணம் இருக்கும். அப்ப புரியுதா? காஃபிர்களிடத்துல கெட்ட ரெண்டு குணங்கள், அப்போ மூமின்களிடத்துல உயர்ந்த ரெண்டு குணங்கள் இருக்கும். அது என்ன? தஸ்தீக், இதாஅத். ஈமான், இதாஅத். அல்லாஹ்வையும் ரசூலையும் முழுமையாக உண்மைப்படுத்துறது, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு உண்மையா கீழ்ப்படுகிறது. இப்ப இந்த ரெண்டையும் தான் நம்ம பார்க்க போறோம். கவனிங்க, இந்த உள்ளம் உண்மை என நம்ப வேண்டிய செய்திகளில் அல்லாஹ்வின் செய்தியும் அவனது தூதரின் செய்தியும் தான் முதன்மையானதும் முக்கியமானதும் அவசியமானதும் ஆகும். இதுக்கு பிறகுதாங்க பாக்கி எல்லாமே. குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னதை நம்பாதவ உலகத்துல வேற விஷயத்தை நம்பி என்ன பிரயோஜனம் இருக்கு? குர்ஆன் என்ற அந்த உண்மையை,
அல்லாஹ்வுடைய வசனங்கள் என்ற அந்த உண்மையை, அல்லாஹ்விடமிருந்து வந்த வஹியை நம்பவில்லை என்றால் அவன் வேறு யோக்கியவானா இருந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் உண்மையான இறைவனாகிய அல்லாஹ்வின் செய்தியை விட, அவனது தூதர்களின் செய்தியை விட உண்மையான செய்தி வேறு இருக்க முடியுமா? அல்லாஹ்வின் கூற்றையும் அவனது நபியின் வாக்கையும் உண்மை என்று நம்புவதை விட வேறு உயர்வான நம்பிக்கை எது இருக்க முடியும்? அதை பொய் என கூறுவதை விட மகத்தான நிராகரிப்பு வேறு என்ன இருக்க முடியும்? அதனால்தான் நன்மைகளில் மிக சிறந்தது நம்பிக்கை, ஈமான், தஸ்தீக், நம்பிக்கை கொள்வதாகும். பாவங்களில் மிக பெரியது குஃபுர், நிராகரிப்பது, தக்தீப், அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்பிப்பது, ஷிர்க், இணை வைப்பதாகும். புரிஞ்சுச்சுங்களா? அப்பதான் உங்களுக்கு நமக்கு புரியணும் ஏன் அல்லாஹு தஆலா இப்படி சொல்றான். தக்தீப தவல்லாவை ஏன் அல்லாஹ் இப்படி சொல்றான்? அதுக்காக வேண்டிதான் இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சா உங்களுக்கு இது புரிய வரும். இல்லைன்னா சும்மா அப்படியே கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அடுத்து 131வது படிப்பினை. அல்லாஹ்வின் கட்டளைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைகளும் நம்பிக்கை கொள்ளுதல் மற்றும் கீழ்ப்படிதலை கொண்டு எதிர்கொள்ள வேண்டும். அப்ப எப்படி ஃபேஸ் பண்ணணும்? அல்லாஹ்வுடைய கட்டளைய, நபியுடைய கட்டளைய, அவ்வளவுதான். நமக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியுடைய கட்டளை வந்துவிட்டால் வேற எதையுமே நம்ம செய்யக்கூடாது. அதற்கு கீழ்ப்படிவதை தவிர, அதை நம்புவதை தவிர. பொய்ப்பித்தலை கொண்டும் புறக்கணிப்பதை கொண்டும் அல்ல. பெரும்பாலும் இன்று அப்படித்தானே செய்யப்படுது. அல்லாஹ் மதுவை ஹராமாக்கி இருக்க, இருக்கட்டுங்க, என்னங்க செய்ய முடியும்? நாட்டை நடத்தணும்னா அதெல்லாம் செஞ்சுதாங்க ஆகணும். அல்லாஹ் ஜினாவை ஹராமாக்கி இருக்கிறான், இசை, ஆடல், பாடலை ஹராமாக்கி இருக்கிறான், இருக்கட்டுங்க. வெளிநாட்டு டூரிஸ்ட் நம்ம வர வைக்கிறதா இருந்தா அதெல்லாம் செஞ்சுதானங்க ஆகணும். ஆனா உங்க ஊர்ல மக்கா இருக்குங்க, மதீனா இருக்குங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் உயிரை கொடுத்து தன்னுடைய குடும்பத்தெல்லாம் தியாகம் செஞ்சு உருவாக்கின நாடுங்க. 1,24,000 சஹாபாக்கள் தங்களுடைய சொத்து, சுகம், உயிர், மனைவி, மக்கள், பிள்ளை, குடும்பம் எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சிட்டு அனாதையாகி விதவைகளாகி தங்களுடைய கை கால்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில வெட்டப்பட்டு உருவாக்கின நாடுங்க. இருக்கட்டுங்க, அதெல்லாம் அந்த காலங்க. இப்ப நமக்கு துட்டு வேணுமுங்க, என்ன செய்யறது? விபச்சார விடுதி திறக்கணும், ஹராமானதை செய்யணும், ஆடல் பாடல், மக்கா மதினாலேயே இசைகளை, நாட்டியங்களை, சினிமா கொட்டையை கொண்டு வரணும். அப்பதானங்க காசு வரும். இல்லைன்னா எவ்வளவு காலங்க இந்த ஆயில நம்பிக்கிட்டு இருக்கிறது? நமக்கு வறுமை வந்துருமேங்க. மக்களுடைய நிலைமை ஆகிப்போச்சு. ஈமான் அந்த அளவுக்கு இன்னைக்கு நிலைமை ஆகிப்போச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு மூமின் என்ன செய்யணும்? அல்லாஹ்வின் கட்டளைகளும் அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொள்ளுதல் மற்றும் கீழ்ப்படிதலை கொண்டு எதிர்கொள்ள வேண்டும். பொய்ப்பித்தலை கொண்டோ புறக்கணிப்பதை கொண்டோ அல்ல. 132வது படிப்பினை. பொய்ப்பித்தலும் புறக்கணித்தலும் எத்தகைய மகத்தான குற்றம் என்பதை இந்த உலகத்தில் மக்களில் பலர் உணர்வது இல்லை. நாளை மறுமையில் நரகத்தை பார்க்கும் போதுதான் தங்களின் அந்த குற்றங்கள் எத்தகைய கடுமையானவை என்பது அந்த பாவிகளுக்கு புரிய வரும். புரியுதா? 2 வசனம் சொல்றேன், படிச்சு பாருங்க. அப்புறமா போய் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்கணும். வசனத்தை நான் சொல்லிடுறேன், நீங்க அங்க போய் அப்புறமா பாடம் முடிச்ச உடனே படிச்சு பாருங்க. இப்படி நான் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த ஆலிம்சாக்கு வேறு வேறுங்க, இவர் தான் வெட்டியாக உட்காந்துருக்காருன்னா நம்மலாம் வெட்டியாக உட்காந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. சில பேர் படிக்கவும் செய்வாங்க. சரியா? கவனிங்க. வலவ் தரா இத் உகிஃபு அலன்னார், சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்தினுடைய 27வது வசனம். புரியுதா? வலவ் தரா இத் உகிஃபு அலன்னார் வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாகிசு ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம், சூரா சஜிதாவுடைய 12வது வசனம், சூரத்துல் அன்ஆமுடைய 30வது வசனம் பக்கத்திலே இருக்கும். அப்ப இந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கு. என்ன அந்த வசனங்கள்ல மெயினா அல்லாஹ் என்ன கருத்து சொல்றான்? நபியே, அந்த பாவிகள் நரகத்திற்கு கொண்டு வரப்படும் காட்சியை நீங்கள் பார்த்தால், தங்களது ரப்புக்கு முன்னால் விசாரிக்கப்படுவதற்கு கொண்டு வரப்படும் அந்த காட்சியை பார்த்தால், நரகவாசிகள் அல்லாஹ்விற்கு முன்னால் தலை குனிந்தவர்களாக நிற்பார்களே, அந்த காட்சியை நபியை நீங்கள் பார்த்தால் என்ன ஆகும் தெரியுமா? எப்படிப்பட்ட காட்சியாக அது இருக்கும் தெரியுமா? அப்ப நரகத்துல மறுமையில நரகத்தை பார்க்கும் போதுதான்
மனுஷனுக்கு புரிய வரும், இந்த உலகத்துல தான் செய்த ஒவ்வொரு பாவமும், அது இறை நிராகரிப்பா இருக்கட்டும், ஷிர்கா இருக்கட்டும், புறக்கணிப்பதாக இருக்கட்டும், அல்லது வேற எந்த ஒரு பெரிய பாவம் சிறிய பாவமாக இருக்கட்டும், நரகத்தை பார்க்கும்போது தான் புரிய வரும் இந்த முட்டாள் மனிதனுக்கு நம்ம எப்படிலாம் இந்த துன்யால பாவம் செஞ்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு. எப்படி சிறைச்சாலையில வச்சு அடின்னு சாத்தும் பொழுது தான் செஞ்ச தப்பு இனிமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு கத்துறானா இல்லையா, கதறானா இல்லையா, அங்கதான் புரிய வரும். அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. 133வது படிப்பினை கவனிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானின் சுவையை உணர 3 குணங்களை கூறினார்கள். நாம் ஈமானுடைய சுவையை உணரணும்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை குணங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க? 3 குணங்கள் உங்களிடத்துல வேண்டும் என்று. அவற்றில் ஒன்று என்ன? குஃப்ரில் திரும்புவதை வெறுக்க வேண்டும், நெருப்பில் போடப்படுவதை வெறுப்பது போன்று. புரியுதா? அப்ப இந்த ஹதீஸும் இதைத்தான் உணர்த்துகிறது. அல்லதி கذب வத்தவல்லா, நரகத்தோட இந்த கذب வத்தவல்லா எப்படி சம்பந்தப்படுது பாருங்க. அப்ப ஒரு மனுஷன் தான் இஸ்லாமை விட்டு வெளியே போறத, தன்னுடைய உள்ளத்துல உள்ள ஈமான் பறி போறத எப்படி பயந்துகிட்டு இருப்பான்? நெருப்புல போய் உன்னை போட போறேன்னு சொன்னா எப்படி பயம் வருமோ அந்த மாதிரியான பயம் ஒரு மூமினுக்கு எப்போது உலகத்துல நீடித்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் அக்பர். இன்றைக்கு அந்த பயமே இல்லாம போச்சு. எல்லாம் தங்களை எப்படி நினைக்கிறாங்க, என்னமோ இவர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல டாப் விஐபி கேட்டகரியில டிக்கெட்டை வாங்கி வச்சுக்கிட்டாரு, மூத்தா போனவனே நேரா மலக்கு அங்க கூட்டு போய் விட்டுருவாருங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் இருக்குது. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அல்லாஹ் மன்னிப்பானாக, அல்லாஹ் மன்னிப்பானாக, அல்லாஹ் மன்னிப்பானாக. அல்லாஹ் மிக மிக நீதமானவன், நேர்மையானவன், மகா கருணையாளன். ஆக ஒரு குற்றத்திற்கு மரணமே இல்லாத, நல்லா கவனிக்குமா, ஒரு குற்றம் இருக்கு, ஒரு பாவம் இருக்கு, அந்த பாவத்துக்கு அந்த குற்றத்துக்கு மரணமே இல்லாத நிரந்தரமான மறுமை வாழ்க்கையில் பல வகையான வேதனைகளுடன் கூடிய நரகத்தை தண்டனையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்றால் அந்த குற்றம் அல்லாஹ்விடம் எத்தகைய கோபத்திற்குரிய வெறுப்புக்குரிய குற்றமாக இருக்கும் என்பதை நாம் புரிய வேண்டும். அது என்ன? அதான் குஃப்ரு, ஷிர்கு, இந்த தக்தீப் என்பது. புரியுதுங்களா? சிந்திக்கணும். அடுத்து 134வது படிப்பினை. அல்லாஹுவை அல்லது அவனது தூதரை நிராகரிப்பதும் அல்லாஹுவிற்கும் அவனது தூதருக்கும் கீழ்ப்படிய மறுப்பதும் சாதாரணமான பாவம் அல்ல, அதுதான் பாவங்களில் மிகப்பெரிய பாவமாகும். இதற்காகத்தான் முந்திய சமுதாயம் அழிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நம்ம 1400 வருஷமா இந்த குஃபார்கள் முஷ்ரிக்குகள் அழிக்கப்படாததுனால நம்ம அதை சாதாரணமா எடுத்துக்கிட்டோம். முந்தி உம்மத்தெல்லாம் நபி வருவாங்க, ஏற்றுக்கொண்டவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அங்கேயே அந்த கதை முடிஞ்சிடும். சரியா? இப்ப நமக்கு விடப்பட்டதுனால இந்த குஃபார்களோட சேர்ந்து 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 முஸ்லிம்களுக்கு இப்ப குஃப்ருனா எவ்வளவு பெரிய பாவம், ஷிர்க்னா எவ்வளவு பெரிய பாவம்னு புரியாம போய்விட்டது. அதுலயும் குரானையும் படிக்கிறது இல்லை, ஹதீஸையும் படிக்கிறது இல்லையா, முடிஞ்சு போச்சு கதை. கவனிங்க. அல்லாஹுவை அல்லது அவனது தூதரை நிராகரிப்பதும் அல்லாஹுவிற்கும் அவனது தூதருக்கும் கீழ்ப்படிய மறுப்பதும் சாதாரணமான பாவம் அல்ல, அதுதான் பாவங்களில் மிகப்பெரிய பாவமாகும். இதற்காகத்தான் முந்திய சமுதாயம் அழிக்கப்பட்டார்கள். ஆகவே அதற்கு எதிர்புறத்தில் இருக்கும் தஸ்தீக், இதாஅத் என்ற இரு தன்மைகள், அதாவது நம்பிக்கை கொள்ளுதல், கீழ்ப்படிதல் என்பது அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான அமல்களாகும். முந்திய இரண்டுனா இது தக்தீப், தவல்லா, பொய்ப்பிப்பது, புறக்கணிப்பது, நிரந்தர நரகத்தையும். பிந்திய 2 எது? தஸ்தீக், இதாஅத், உண்மைப்படுத்துவது, கீழ்ப்படிவது. இந்த ரெண்டும் நிரந்தர சொர்க்கத்தையும் தேடித்தரக்கூடியவை ஆகும். 135வது படிப்பினை. யார் எந்த அளவு பொய்ப்பிப்பதிலும் புறக்கணிப்பதிலும் இருக்கிறாரோ அந்த அளவு அவர் குஃப்ரில் இருப்பார். மறுமையில் அதற்கேற்ப அவருக்கு நரக தண்டனையும் இருக்கும். யார் எந்த அளவு தஸ்தீக், உண்மைப்படுத்துவது, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் உண்மைப்படுத்துறது, அதே போல இத்தாஅத், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் கீழ்ப்படிகிறதுல இருப்பாரோ அவர் அந்த அளவு அல்லாஹ்விடம் நெருக்கமானவராக சொர்க்கத்தில் உயர்ந்த தரஜா பதவியிலே இருப்பார். நேரா இப்ப நமக்கு எங்க போயிடணும்? இந்த சூரா எந்த சம்பவத்தின் அடிப்படையில யாரை புகழ்வதற்காக இறக்கப்பட்டது? அபூபக்கரை புகழ்வதற்காக ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல யாரை இகழ்வதற்காக? பிலாலை கொடுமை செய்து கொண்டிருந்த அந்த குஃபார்கள் முஷ்ரிக்குகளை இகழ்வதற்காக. அப்ப அதோட இந்த வசனங்களை கொண்டு போய் இப்ப நம்ம ஒத்து பார்க்கணும். புரியுதா?
கவனிங்க 136வது படிப்பினை, நாம் ஒவ்வொருவரும் தஸ்தீக் உண்மைப்படுத்துதல் இத்தாஅத் ஆகிய இரு தன்மைகளில் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் இந்த சூராவில் புகழப்பட்ட அபூபக்கர் சித்தீக்குடைய பாதையாகும். அதுதான் தக்வா ஆகும். யார் தனக்குள் இந்த இரண்டு தன்மைகளை எந்த அளவு கொண்டு வருவாரோ அவர் அந்த அளவு அல்லாஹ்விடம் நெருக்கத்தையும் அன்பையும் மகத்தான வெகுமதியையும் அடைவார். 137 பொய்ப்பித்தல் புறக்கணித்தல் என்ற தன்மையிலிருந்து முற்றிலுமாக நாம் நம்மை சுத்தப்படுத்த வேண்டும். இந்த இரண்டும் தான் எந்த ரெண்டு? பொய்ப்பித்தல் புறக்கணித்தல் குறைஷி நிராகரிப்பாளர்களின் குணமாக இருந்தது. யாரிடம் இந்த இரண்டு குணங்கள் எந்த அளவு இருக்குமோ அந்த அளவு அவர் அல்லாஹ்விடம் வெறுப்பானவராக தண்டனைக்குரியவராக இருப்பார். 138 அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை பொய்ப்பிக்க கூடியவனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழ்ப்படிய மறுப்பவனும் ஒருபோதும் அல்லாஹ்வின் பிடியிலிருந்து தப்பித்து விட முடியாது. புரியுதா? அன்தர்துக்கும் நாரன் தலல்லா லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா. கண்டிப்பா அவன் சுத்தி சுத்தி எங்க போனாலும் சரி அவன் நரகத்திற்குள் கொண்டு வரப்பட்டு விடுவான். அல்லாஹ்வுடைய பிடியில அவன் பிடிக்கப்பட்டு நரகத்தில் அவன் திணிக்கப்பட்டே தீருவான். எங்கேயும் போய் தப்பிக்க முடியாது. லா மஃபர் கல்லா லா மஃபர் இலா ரப்பிக யௌம இதினில் முஸ்தகர். கல்லா லா வஸர் இலா ரப்பிக யௌம இதினில் முஸ்தகர். لا أقسم بيوم القيامة ولا أقسم بالنفس اللوامة أيحسب الإنسان أن لن نجمع عظاما بلى قادرين على أن نسوي بنانه يريد الإنسان أن ليفجر أمامه. புரியுதா? கவனிங்க, அந்த சூராவை ஒரு தடவை படிச்சு பாருங்க. லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின்னஃப்ஸில் லவ்வாமா அயஹ்ஸபுல் இன்சானு அல்லன் நஜ்மஅ இஸாமா பலா காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா பல் யுரீதுல் இன்சானு லியஃஜுர அமாமா யஸ்அலு அய்யான யௌமுல் கியாமா ஃபஇதா பரிகல் பஸர் வகஸஃபல் கமர் வஜுமிஅ ஷம்ஸு வல் கமர் யகூலுல் இன்சான் எங்க நான் ஓடுவேன் எங்க ஓடுவேன் எங்க ஓடுவேன்னு சுத்தி சுத்தி அலைவான். கல்லா லா வஸர், அட பாவி பயல, உன்னை பாதுகாக்கிறதுக்கு இடமே இங்க இல்லடா. இலா ரப்பிக யௌம இதினில் முஸ்தகர். நீ எங்க போனாலும் சுற்றி சுற்றி உன் ரப்புக்கு முன்னாடி தான்டா வந்து நிப்ப. யுனப்பவுல் இன்சானு யௌமஇதின் பிமா கத்தம வஅக்கர். நீ என்ன செஞ்சியோ எல்லாம் உனக்கு இங்க சொல்லப்படும். பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா வலவ் அல்கா மஆதீரா. நீ ஒரு காரணமும் சொல்ல முடியும், எல்லாம் ஓரல் தான். நான் அப்படி இந்த பேச்சே பேசாத, அமலை கொண்டாந்து தராசுல போடு. நன்மையின் தட்டு கனத்தால் சொர்க்கம், பாவத்தின் தட்டு கனத்தால் நீ முகம் குப்புற நரகத்தில் வீசி எறியப்பட. ஒரே தீர்ப்பு தான் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கவனிங்க, லா இலாஹ இல்லல்லாஹ். 139வது ஒருவேளை இந்த உலகத்தில் அவன் சிறிது காலம், யாரு? பொய்ப்பித்தவனும் புறக்கணித்தவனும். ஒருவேளை இந்த உலகத்தில் அவன் சிறிது காலம் உடனடி தண்டனை இல்லாமல் விடப்பட்டாலும் நாளை மறுமை நாளில் அல்லாஹுவின் நரக தண்டனையிலிருந்து அவன் ஒருபோதும் தப்பிக்க முடியாது. அவனது உலக செல்வமோ அவனது பதவியோ அவனது ஆட்சியோ எதுவும் அல்லாஹுவின் தண்டனையிலிருந்து அவனை பாதுகாக்காது. யாரும் அவனுக்கு பரிந்துரையும் செய்ய முடியாது. சூரா ஹாக்கா ஓதி பாருங்க, சரியா? وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِشِمَالِهِ فَيَقُولُ يَا لَيْتَنِي لَمْ أُوتَ كِتَابِيَهْ وَلَمْ أَدْرِ مَا حِسَابِيَهْ يَا لَيْتَهَا كَانَتِ الْقَاضِيَةَ مَا أَغْنَى عَنِّي مَالِيَهْ هَلَكَ عَنِّي سُلْطَانِيَهْ خُذُوهُ فَغُلُّوهُ ثُمَّ الْجَحِيمَ صَلُّوهُ ثُمَّ فِي سِلْسِلَةٍ ذَرْعُهَا 70 ذِرَاعًا فَاسْلُكُوهُ إِنَّهُ كَانَ لَا يُؤْمِنُ بِاللَّهِ الْعَظِيمِ وَلَا يَحُضُّ عَلَى طَعَامِ الْمِسْكِينِ فَلَيْسَ لَهُ الْيَوْمَ هَاهُنَا حَمِيمٌ وَلَا طَعَامٌ إِلَّا مِنْ غِسْلِينٍ لَا يَأْكُلُهُ إِلَّا الْخَاطِئُونَ. அல்லாஹ் அக்பர். ஒருவேளை இந்த உலகத்தில் அவன் சிறிது காலம் உடனடி தண்டனை இல்லாமல் விடப்பட்டாலும் நாளை மறுமை நாளில் அல்லாஹுவின் நரக தண்டனையிலிருந்து அவன் ஒருபோதும் தப்பிக்க முடியாது. அவனது உலக செல்வமோ அவனது பதவியோ அவனது ஆட்சியோ எதுவும் அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து அவனை பாதுகாக்காது. யாரும் அவனுக்கு பரிந்துரையும் செய்ய முடியாது. 140
அல்லாஹுவை பொய்ப்பித்தவனும் நபிமார்களை புறக்கணித்தவனும் நாளை மறுமையில் மிக இழிவான தண்டனையை எதிர்கொள்வார்கள். அது அவர்களின் உலக வாழ்க்கையின் சுகத்தையும் இன்பத்தையும் மறக்கச் செய்துவிடும். எப்படி சொர்க்க இன்பம் முஃமின் உலகத்தில் அனுபவித்த சிரமத்தையும் துன்பத்தையும் அவனுக்கு மறக்கச் செய்துவிடுமோ அது போன்று. அப்ப அதனால துர்பாக்கியவன் யாரு? நரகத்துக்கு போனவன் தான். அவன் இந்த உலகத்துல ராஜாவா இருந்தாலும் சரி, சொர்க்கத்துக்கு போன மூமின் அவன் தான் நர்பாக்கியசாலி. இந்த உலகத்தில் அவன் என்னதான் சிரமத்தை கஷ்டத்தை அனுபவித்திருந்தாலும் சரி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் சொர்க்கவாசிகளில் ஆக்கி அருள்வானாக. நம்முடைய பெற்றோரையும் நம்முடைய சந்ததிகளையும் மூமின்கள் முஸ்லிம்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா அவனுடைய தண்டனையிலிருந்து இம்மையிலும் மறுமையிலும் பாதுகாப்பானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். ஓரளவுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த வசனங்கள் வரைக்கும் இதுவரைக்கும் அல்லது கதப வத்தவல்லா வரைக்கும் பார்த்துருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வசயு ஜன்னபுகுல் அத்காலிருந்து திங்கட்கிழமை அமர்விலே பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். நீங்கள் படித்த விஷயங்களை உங்களுடைய குடும்பத்தார்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் மற்றும் உங்களுடைய குடும்பங்களில் உங்களுக்கு அறிமுகமான மூமின்கள் முஸ்லிம்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுடைய வேதத்தோடு இணைந்திருக்க நமக்கு அருள் புரிவானாக. அல்லாஹுடைய வேதத்தை ஓதக்கூடியவர்களாகவும் அதன் மூலமாக நற்பலனை அடையக்கூடியவர்களாகவும் உபதேசங்களையும் படிப்பினைகளையும் பெறக்கூடியவர்களாகவும் என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ்வுடைய வேதத்தை புறக்கணித்த அல்லது மறந்த அதை விட்டு தூரமான மக்களிலிருந்து என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.